பிரதமருடைய வருகை ஒருபுறம் அரசு நிகழ்ச்சிகள், இது தேர்தலை நோக்கி ஏற்கனவே சுற்றுப்பயணம்லாம் தொடங்கிட்டாங்க. இது அரசியல் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும், இல்லை என்னென்ன கூட்டணி சார்ந்த நகர்வுகளுக்கு இது வித்திடும்? அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்களிலே நாங்கள் தலையிட மாட்டோம் என்று கடந்த முறை அமித்ஷா சொன்னதற்கு பின்பு இவர்களுக்குள் இருக்கக்கூடிய பிணக்குகளை தீர்ப்பது என்கிற இடத்தை பிரதமர் செய்வார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அதற்கான சாத்தியங்களும் இல்லை. அவங்கள பொறுத்தவரையில் அதிமுக என்றால் இன்றைக்கு எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அணி, மற்றவர்களும் தங்கள் அணியில தானே இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பஞ்சாயத்து பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எல்லாருமே என்டிஏல தான் இருக்காங்க. ஏற்கனவே ஓபிஎஸ்ஓ டிடிவியோ என்டிஏல இருக்காங்க. அவ்வளவுதானே. எடப்பாடியோட அவர்கள் இணக்கமாக இல்லையே தவிர தங்கள் கூட்டணியில தானே இருக்கிறாங்க. இல்ல, அது எடப்பாடி ஏத்துக்கணும்ல, அதான பிரச்சனைங்க. இல்ல, அதாவது என்டிஏல இருக்காங்களான்னு கேட்கிறார். இருக்காங்க, அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? இபிஎஸ் கேட்கிறார். இல்லை, அதாவது எடப்பாடி பழனிசாமி அதை விரும்பவில்லை என்ற போதும் பாஜக அதிகாரப்பூர்வமாக அவங்களை யாரையும் கலட்டி விடல, அவர்களை அப்புறப்படுத்தல. அவங்க அப்பாயின்மெண்ட் கேட்டால் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் போகுது. அப்படிங்கிறப்ப அவர்கள் பகுதி சார்ந்த அரசியல், இப்போ டிடிவி தினகரனுக்கு அந்த அந்த மன்னார்குடி, அந்த தஞ்சாவூர் பகுதிகள், காவிரி அந்த டெல்டா பகுதிகளில் ஒரு செல்வாக்கு இருக்கிறதாக நம்பப்படுகிறது. அது மாதிரி தென் மாவட்டங்களில் இந்த பகுதிகளில் ராமநாதபுரத்திலிருந்து தேனி வரைக்குமான ஒரு செல்வாக்கு ஓபிஎஸ்க்கு ஒரு குறைந்தபட்ச வாக்கு வங்கி, முழுமையாக வாக்கு வங்கின்னு சொல்லனாலும் ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடைப்பட்ட சதவீதங்களை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கி அவங்களுக்குள்ள இருக்கிறது. அதனால யாரையுமே மிஸ் பண்ண மாட்டாங்கல்ல. எப்படி ஒற்றை தலைமை என்பது அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை. அதுல பாஜக எப்படி தீர்த்து வைக்கிற இடத்துல எப்படி இருப்பாங்க? அவர் வைத்த ஒரே ஒரு கோரிக்கை உட்கட்சி பிரச்சனைகளை தலையிடக்கூடாதுங்கிறத அதை அமித்ஷா வெளிப்படையா சொல்லிட்டார். அதனால மோடியினுடைய வருகை என்பது அதிமுகவின் பிரச்சனையை தீர்க்காது. இல்ல, இவங்களை கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுல என்ன நகர்வுகளை ஏற்படுத்தும்? இல்ல, இவர்களுக்கு கூட்டணிக்குள்ள வருவதை தவிர வேறு என்ன சாத்தியங்கள் இருக்கிறது? ஏன் ஓபிஎஸ்க்கு விஜய் இல்லையா? ஒரு 3 எழுத்து கட்சி ஆட்சியை பிடிக்கும். அதாவது இவங்க அந்த அபிலாஷைகளை வெளிப்படுத்துறாங்கல்ல சார். ஓபிஎஸ் அணியினர் அந்த நகர்வுகளை நோக்கி போறாங்கல்ல. ஓபிஎஸ்ஸினுடைய வயதுக்கு, அரசியல் அனுபவத்திற்கு, அவர் கட்சி பொருளாளராக, அவர் இடைக்கால முதலமைச்சராக பல பொறுப்புகள் வகித்த அவருடைய அனுபவத்தோடு ஒப்பிடுகிற போது அவருடைய மகனுடைய வயது ஒத்திருக்கக்கூடிய விஜயின் தலைமை அவர் எப்படி ஏற்பார்? அப்படிலாம் சாத்தியங்கள் இல்லை. கூட்டணி அதான போறது. அவர் கட்சியில போய் 2வது கட்ட முதலமைச்சராக கனவு காண்கிற இடத்துல விஜய் இருக்கிறாரு. முதலமைச்சராகவே ஏற்கனவே இருந்திருக்கிறார்ல பல முறை. நாவலர் நெடுஞ்செழியன் மாதிரி, ஜானகி அம்மா மாதிரி ஒரு குறைந்த காலம் இருந்தால் கூட அவர் முதலமைச்சராக தான் இருந்திருக்காரு. அவர் முன்னாள் முதலமைச்சர் பல இடங்கள்ல இந்த செகண்ட் அப்படின்றத ஏத்துக்கிட்டாரு. இப்போ ஓபிஎஸ் ஏத்துக்க மாட்டார். ஓபிஎஸ் திறந்த மனதோடு என்னை அதிமுக சேர்த்துக்கங்க, எனக்கு எந்த பதவியும் வேணாம், என் கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும் அவர்களை மட்டும் அங்கீகாரம் செய்யுங்கன்னு தான் சொல்றாரு. அதை கேளா செவியாக கேட்க மறுக்கக்கூடிய இரும்பு மனிதராக இருக்கிறாரு அவர். எங்க இதெல்லாம் எடப்பாடி கடந்த காலங்களில் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி ஜானகி அணியில தன்னை எதிர்த்தவர்கள் எல்லாரையும் தன்மையப்படுத்தி அரவணைத்து ஏற்றுக்கொள்ளுகிற பண்பை ஜெயலலிதா பெற்றார்களா இல்லையா? அந்த முன்னுதாரணத்தை எடப்பாடி பின்பற்றவே இல்லையே. தன்னை எதிர்த்தவர்களை, தன்னோட மாற்று கருத்து கொண்டவர்களை அரவணைக்கக்கூடிய ஒரு பண்பு தான் தலைமை பண்பு. தன்னுடைய நாற்காலி காணாமல் போய்விடும். ஓபிஎஸ் வந்துட்டாருன்னா என் இடம் இல்லாம போயிடும், டிடிவி வந்தா நான் இல்லாம போயிடுவேன், சசிகலா வந்தாங்கன்னா டோட்டலா நான் காலி ஆயிருவேன்னு நினைக்கிறாருல. அப்ப அவருக்கு என்ன தன்னம்பிக்கை இருக்கிறது? இவருக்கு தான் காலம். அதாவது சார், இவங்கெல்லாம் அவரை எதிர்த்தவங்க, அவருடைய தலைமைத்துவத்தை எதிர்த்தவங்க. யாருங்க எதிர்த்தா? விமர்சனம் செய்திருக்கிறாங்க. சசிகலா எதிர்க்க சார். இன்னும் அவங்க தன்னை பொதுச் செயலாளர் சொல்லிக்கிறாங்க. ஓபிஎஸ் கேஸ் லெவலுக்கு போயிட்டாங்க. கள அரசியல்ல இல்ல, இவங்க எல்லாம் கள அரசியல் இருக்காங்களே. ஓபிஎஸ்க்கும் டிடிவி தினகரனுக்கும் கள அரசியல் இன்னும் இருக்கிறதே. சசிகலா கூட கள அரசியல்ல இருந்து ஏறத்தாழ ஓய்வு பெற்றது போலதான் இருக்காங்க. இவங்க எல்லாம் கள அரசியல்ல இருக்காங்களே. இவங்களை இழப்பதன் மூலமாக அந்த கட்சிக்கு வர வேண்டிய வாக்கு சதவீதம் குறைகிறது என்கிற போது அதை பற்றி கவலைப்படாம தன்னுடைய தலைமை, தன்னுடைய இருப்பு தான் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை தவிர அவருக்கு வேற சிந்தனை இல்லைங்கிறப்ப அவர் கட்சியை காப்பாத்துறதுலயே அவர் கோட்டை விட்டாரு. எப்படி ஆட்சியை கைப்பற்றுவாரு? தமிழகத்தை காப்போங்கிறாரு, முதல்ல கட்சியை காப்பாத்தலையே. கேட்போம். நான் திரு கே.சி. பழனிசாமி அவர்கள்ட்ட பிரதமரை சந்திப்பவர்கள் மூலமாக இப்போ ஓபிஎஸ் சந்திப்பார், இபிஎஸ் சந்திப்பார், மற்றவர்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கின்றன. சந்திப்பவர்கள் மூலமாக இந்த சந்திப்பினுடைய நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கலாமா? இவங்களாம் சந்திச்சா அதனுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? என்டிஏ கூட்டணியில் நாங்களும் அங்கம் வகிக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வாங்க. தமிழ்நாட்டு மக்களிடத்தில், வாக்காளர்களிடத்தில், அதிமுக தொண்டர்களிடத்தில் ஓபிஎஸும் இந்த அணியில் இணைந்து பயணிக்க விரும்புகிறார் என்கிற அந்த விருப்பத்தை மீண்டும் அவர் உறுதி செய்வதாக அமையும். திரு மோடி அவர்கள்
ஒரு ஓபிஎஸ் அவர்களை கைவிட்டுறல, ம். நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி அவர் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு, அவருக்கு உதவி செய்வார்கள். இந்த கூட்டணி வெல்வதற்கு, வாக்குகள் சிதறாமல் இருப்பதற்கு, ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி உதவுவார்கள். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியும் அதற்கு எதிராக இல்லை. அவர் தினகரனை பொறுத்த வரைக்கும் உங்க தந்தி டிவியோட இதுலயே நேர்காணல்லையே அவர் காலம் பதில் சொல்லும். இல்ல, அது அவர் தனி கட்சியாக இருக்கிற காரணத்தினால என்டிஏல அவரை சேர்த்துக்கிறதுல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய நெருடல் இருக்கிற தயக்கம் இருக்கிற மாதிரி இல்ல, அவர் சேர்த்துப்பார். ஓபிஎஸ்க்கு அவர் சொல்றது, தனியாக ஓபிஎஸ் ஒரு கட்சியை துவக்கி தினகரனை போல அந்த கட்சி இந்த என்டிஏல இணைவதில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்சேபனை எதுவும் இல்லை. ஆனால் அதிமுகவில் ஓபிஎஸ்ஐ இணைத்துக் கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு காலம் கடந்து விட்டது, அது காலம் கடந்து விட்டதுன்னு இருக்கலாம், அல்லது அவருக்கு அதுல விருப்பம் இல்லை. இதன் மூலமாக அவர் சாதிக்க நினைப்பது என்பது தலைமைக்கு போட்டியானவர்களை சட்ட ரீதியாக அப்புறப்படுத்துவதற்கு நினைக்கிறார். இப்ப இந்த தேர்தல் என்பது தமிழகத்தை யார் ஆள வேண்டும் என்பதற்கான தேர்தல். அப்படி அந்த நடக்கிற தேர்தல்ல அதிமுகவுக்கு யார் ஒரு முழுமையான தலைவராக இருக்க முடியும், இருக்க வேண்டும், அதுல போட்டியாளர்களை ஒதுக்கி விடுவதற்காக கட்சியில நான் சேர்த்த மாட்டேன், நீங்க வேணா தனி கட்சியா வந்தா தான் நான் சேர்த்துவேன். தனி கட்சி தொடங்கினா அதிமுக அப்படின்ற கிளைம் அடிபட்டு போகும். அந்த கிளைம் அவர் தொடர்ந்து இருக்கிற வழக்குகள், அந்த தொண்டர் உரிமை மீட்பு குழு, அது எல்லாமே போயிடும். தினகரனை போல அவரும் வேற ஒரு கட்சிக்காரர் இந்த தேர்தலில் இருக்கலாம், அடுத்த தேர்தலில் இல்லாம போலாம் என்பதாக அதன் மூலமாக தன்னுடைய தலைமையை தக்க வைத்துக் கொள்வதற்கு, உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி இதை பயன்படுத்திக் கொள்கிறார். ஆனால் தேர்தலில் வெற்றி பெறுவது என்றால் ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்தால் அது மக்கள் மத்தியில் ஒரு வலிமையான தோற்றத்தை கொடுக்கும். அதை நோக்கி அதிமுக காலம் கடந்து இல்லையா? ஏன்னா தினகரன் தனி கட்சி தொடங்கிட்டாரு, சசிகலா எப்பவோ வெளியில, ஓபிஎஸ்ஐ எதிர்த்து 13 மேற்பட்ட வழக்குல ஒரு வழக்கை தாண்டி எல்லாவற்றையும் வெற்றி பெற்று விட்டார். எந்த அடிப்படையில் உங்களை கட்சிக்குள்ள சேர்த்துக்க முடியும்? வர்றதுக்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஸ்டாலின் முதலமைச்சரா இல்ல அதிமுக தலைமையில் அதிமுக ஆளப்போகிறதா என்பதற்கான தேர்தலா, இல்ல அதிமுக கட்சிக்குள்ள யாருடைய தலைமை என்பதற்கான தேர்தலா? இப்ப நம்முடைய நோக்கம் என்ன? காலம் கடந்து விட்டதுன்னா சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சா? இல்ல சார், இவங்க எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் வெளியில போயிட்டாங்க. போனா என்னங்க, அதான் அவர் அப்பா சொன்னாரு, ஜா அணி ஜே அணியில இணைகிற பொழுது ஜெயலலிதா அம்மா எல்லோரையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து தான் அந்த இயக்கத்தை வழி நடத்தினாங்க. அந்த அணுகுமுறை தேவை. அந்த அணுகுமுறை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்தில் இல்லை என்பது ஒரு வருத்தமான செயல். அப்ப நீங்கள் இப்ப சென்ற சட்டமன்ற தேர்தலில் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் 43 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இழந்தோம் ஒரு நேர்காணலில் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. அப்ப ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்தால் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம், நம்மளுடைய ஆட்சி நிச்சயமாக மீண்டும் அமையும் என்பதை. அது தாண்டி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி என்று ஒரு நெருக்கடியை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப ஏன் கொடுக்கிறாங்க? அதிமுக ஒரு 80 இடம் 90 இடம் தான் ஜெயிக்க முடியும், அவர்கள் மீதி இருக்கிற இடங்கள்ல கொஞ்சம் வென்று கூட்டணி ஆட்சியின் அது ஒரு கனவு கண்டு கொண்டு இருக்கிறார்கள். ஒரு வலிமையான ஒன்றுபட்ட அதிமுக கட்டமைக்கப்படுகிற பொழுது முழுமையாக ஒரு 140 சீட் 150 சீட் இல்ல 130 சீட் என்று அதிமுக என்கிற கட்சி வென்று தன்னிகரற்ற ஒரு மற்ற கூட்டணி ஆட்சியெல்லாம் இல்லாம தனிப்பட்ட பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கலாம். அந்த வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி நழுவ விடக்கூடாது. அவர் தன்னுடைய சுயநலத்தை விட கட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று நினைப்பதை விட கட்சி ஆளுகிற கட்சியாக உருவெடுக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தணும். ஓகே.